உங்கள் வீட்டு நெல்லிக்காய் மரத்தில் நிறைய நெல்லிக்காய் காய்ச்சிருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வைட்டமின் சி சத்து நிறைஞ்ச நெல்லிக்காவில் நம்ம நிறையா ரெசிபி போட்டுட்ருக்கோம். அதில் ரசம் வைக்கிறது எப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். சிறுநீரகம் கணையம் ரெண்டையும் பாதுகாப்பாக பலமாக வச்சுக்கிறதுக்கு இந்த சின்ன நெல்லிக்காய் பயன்படுது. நம்ம மரத்தில் நிறைய நெல்லிக்காய் காய்ச்சிருக்கு. நம்ம இப்போ அதில் நெல்லிக்காயில் ரசம் வைக்க போகிறோம். இந்த சின்ன நெல்லிக்காய் உடம்புக்கு நல்லா நிறைய சத்து கொடுக்குங்க. வைட்டமின் சி அதிகமாக இருக்குது இந்த நெல்லிக்காயில். குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கறதுனால நல்லா எதிர்ப்பு சக்தி வளரும். நம்ம குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுக்கலாம். இப்போ இதில் ஒரு கைப்பிடி எடுத்து நம்ம நெல்லிக்காயில் ரசம் வைக்க போகிறோம். வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரசத்துக்கு இது மாதிரி ஒரு கைப்பிடி நெல்லிக்காய் எடுத்தால் போதும். இதுலேயே நிறைய புளிப்பு இருக்கும். நம்ம எப்போதும் ரசம் வைக்கணும்னா நம்ம முதல்ல புளி ஊற வைப்போம். இதுக்கு புளி ஊற வைக்க தேவையில்லை. இதுலேயே புளிப்பு சுவை நிறைய நிறைஞ்சிருக்கும். இது மாதிரி ஒரு கைப்பிடி நெல்லிக்காய் எடுத்து நல்லா தண்ணியில் அலசிட்டு நம்ம ஒவ்வொரு நெல்லிக்காயாக எடுத்து கொட்டை எடுக்கணும். கொட்டை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு கூழ் மாதிரி அடைக்கணும். இது மாதிரி கட் பண்ணால் கொட்டை இது மாதிரி தனியாக வந்துடும். இது மாதிரி ஒரே 20 நெல்லிக்காய் நம்ம கொட்டை எடுத்துட்டா போதும் ரசத்துக்கு. இங்கே பாருங்க, 20 நெல்லிக்காய் கொட்டைகளை தனியாக சீவி எடுத்தாச்சு. இதை மிக்சி ஜாரில் போட்டாச்சு. இதை நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு மை மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்க, நல்லா கூழ் மாதிரி அரைஞ்சிருச்சு. நம்ம இப்போ ரசத்துக்கு கரைக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். ரசத்துக்கு கரைக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். ரெண்டு தக்காளி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு குண்டா நிறையா ரசம் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு 2 கொத்து உருவி போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்க ரசப்பொடி அது ஒரு ஸ்பூன் போட்டுடலாம். நீங்கள் ரசப்பொடி அரைக்கிறது எப்படின்னு நாங்கள் கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரசப்பொடி இல்லாதவங்க ஜீரகம், மிளகு, அப்புறம் கொஞ்சமாக பூண்டு இதை வச்சு அரைச்சி அதை இதில் சேர்த்து இதே மாதிரி கரைச்சிங்கன்னா ரெடி ஆயிரும். ரசப்பொடி அரைச்சி வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்களாம் இருக்கிறீங்க. நீங்கள் ரசப்பொடி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ரசம் வச்சிடலாம். 2 நிமிஷத்தில் வச்சிடலாம். உப்பு, தக்காளி, ரசப்பொடி, கருவேப்பிலை இது 4ஐயும் நல்லா கைகளில் இந்த மாதிரி கரைச்சிடணும். கையில் கரைக்கும் போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மிக்சி ஜாரில் அரைக்க வேணாம். நெல்லிக்காய் மட்டும் மிக்சி ஜாரில் அரைச்சா போதும். இப்போ இதை நல்லா இப்படி இந்த அளவுக்கு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச நெல்லிக்காயை அதிலே சேர்த்திடலாம். பாருங்க, இந்த அளவு கரைச்சாச்சு. குடிச்சு பார்த்துட்டு நம்ம தண்ணி சேர்க்கறதா வேண்டாமான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு நெல்லிக்காய் நல்ல புளிக்கும், ஒன்று லேசாக இனிப்பு தன்மை இருக்கும். அதனால நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு எவ்வளோ தண்ணி சேர்க்கறதுன்னு முடிவு பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரசத்துக்கு கரைச்சாச்சு. இதை தாளிச்சுட்டோம்னா ரசம் ரெடி ஆகிடும். அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சிடலாம். பாத்திரம் காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. 1/4 ஸ்பூன் கடுகு போடலாம். 1/4 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் ஜீரகம் கையில் நல்லா தேய்ச்சிட்டு போட்டுக்கலாம். இது நல்லா வறுபட்டுருச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி போட்டுக்கலாம். ரெண்டு மிளகாய் தூள் போட்டுடலாம் காரத்துக்காக. மிளகா வறுபட்டுருச்சு. நம்ம கரைச்சி வச்ச ரசத்தை அதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, ரசம் நல்லா நுரைச்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த மாதிரி சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதை நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிடலாம்.
பாருங்கள், சுவையும் சத்தும் மிகுந்த ஆரோக்கியமான நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை இப்போ பரிமாறி குழந்தைங்களுக்கு ஊட்டி பார்க்கலாம். நெல்லிக்காய் ரசம் ரெடி பண்ணி ஆயிடுச்சு. நம்ம வந்து பாப்பாங்களுக்கு ஊட்டி பார்க்கலாம். நெல்லிக்காய் ரசம் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. வைட்டமின் சி சத்து நிறைஞ்ச நெல்லிக்காய் ரசம், ஆரோக்கியமான ரசம். இந்த நெல்லிக்காய் ரசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது நெல்லிக்காயில் 4வது டிஷ் பண்ணியிருக்கோம். புளியே பயன்படுத்தாமல் ஒரு ரசம் வச்சுருக்கோம். இந்த ரசம் நீங்களும் இது மாதிரி வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.